ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்துக்கு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் துறைமுக பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு உள்ளூர் மக்கள் மிகுந்த வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வரலாறுகள் சில பக்கங்கள் சுவாரஸ்யமானவை, கேட்க கேட்க ஆர்வமூட்டுபவை. அப்படித்தான் ராமேஸ்வரம் துறைமுக வரலாறு. 1964 ஆண்டுக்கு முன்பு வரை தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே நடைபெற்ற கப்பல் போக்குவரத்தால் ராமேஸ்வரம் மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமாக விளங்கி வந்தது. 1964 ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலையால் தனுஷ்கோடி அழிந்தது. இதன் பின்னர் 1967 ஆண்டு ராமேஸ்வரத்திலிருந்து ராமானுஜம் என்ற பயணிகள் கப்பல் தலைமன்னாருக்கு சென்று வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர்ல இருந்து இந்த ஏரியாவில் கோயிலுக்கு பக்கம் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது. இந்த ஏரியாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். லாட்ஜுகள் ஃபுல்லாகிறது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாரத்தில் 3 நாள் தான் அந்த கப்பல் போக்குவரத்து மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப சுவிச்சமாக இருக்கும். அதாவது இங்கேருந்து ஒரு வாரத்துக்கு இங்கேருந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது கப்பல் போக்குவரத்து மாதிரி இருக்காது, சும்மா அப்படியே டிரான்ஸ்போர்ட் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. 16 ஆண்டுகள் இந்த கப்பல் தலைமன்னாருக்கு சென்று வந்த நிலையில் 1983 ஆண்டு இலங்கையில் வெடித்த உள்நாட்டுப் போரால் ராமானுஜம் தன் பயணத்தை நிறுத்திக் கொண்டது. இலங்கையில் 2009 ஆண்டு உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்த நிலையில் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு மீண்டும் கப்பல் சேவையை தொடங்கும் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த மீன்பிடி தொழிலுங்கிறது இப்போ இலங்கையில் உள்ள கடற்படையால் மிகவும் பாதிக்கப்பட்ட தொழில் முழுசாக அழிஞ்சு போகிற சூழ்நிலை, எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் சிரமப்படுறாங்க. அதனால் ஏற்கனவே தனுஷ்கோடியிலேருந்து கப்பல் போக்குவரத்து தலைமன்னாருக்கு வச்ச மாதிரி இப்போ ராமேஸ்வரம் டு தலைமன்னாருக்கு அந்த போக்குவரத்து நடந்துச்சுன்னா ராமேஸ்வரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அது கொடுக்கும். ராமேஸ்வரம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்துக்கான கட்டுமான பணிகள் நடைபெறவுள்ளன. இதற்காக கட்டுமான பணியாளர்கள் தங்குவதற்கு அறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழக கடல்சார் வாரியத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலம் தற்போது மீனவர்களின் மீன்பிடி தளவாட பொருட்களை கையாளும் வீடுகளாகவும் மீன்களை தரம் பிரிக்கும் கம்பெனிகளாகவும் உள்ளன. ஒரு சிலர் வர்த்தக நிறுவனமும் அங்கு நடத்தி வருகின்றனர். புதிதாக துறைமுக அலுவலகம், பயணிகள் ஓய்வறை, டிக்கெட் மற்றும் பரிசோதனை மைய கட்டடங்கள் வர இருப்பதால் ஆக்கிரமிப்பாளர்களை அப்புறப்படுத்துமாறு அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். வெளிநாட்டு பயணிகள் போக வர, உள்நாட்டு பயணிகள் போக வர, அதனால் பண பரிவர்த்தனை வெளிநாட்டு அந்நிய செலாவணி இதில் நல்லா நடக்கும். ஆமாம், அதை பொருட்களும் இங்கே நடக்கும். ஆமாம். ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு இடையேயான கப்பல் பயணத்தை மீண்டும் காண ஆர்வத்துடன் இருக்கின்றனர் அப்பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன்.